ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். மீண்டும் ஒரு துவக்கத்தை தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு சொல்லிதான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்படி விசுவாசிகளின் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்பாதிருக்கிற சூழ்நிலை, கர்த்தருடைய நன்மையை, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ப முடியாமல் அவிசுவாசத்தில் போன நேரங்கள் பல இருக்கு. அதுல ஒன்னதான் இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். ஆமென். பைபிள்ல விசுவாசத்தினால் ஜெயித்தார்கள் அப்படின்னு ஒரு பக்கம் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அதுக்கப்புறம் இருக்கிற பாதி பாகங்கள் விசுவாசத்தினாலே தங்களுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார்கள், பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தார்கள். சிலர் பட்டயத்திற்கு தப்பினார்கள், சிலர் பட்டயத்துக்கு தப்பவில்லை. பட்டயத்துக்கு தப்பினவர்களுக்கும் விசுவாசம் இருந்தது, பட்டயத்துக்கு தப்பாதிருந்தவர்களுக்கும் விசுவாசம் இருந்தது. நிறைய போதனைகள் பட்டயத்துக்கு தப்பினாதான் அவர்களுக்குள்ளாக மேலான விசுவாசம் இருக்கும் என்று சொல்லியும், பட்டயத்துக்கு தப்பாதிருக்கிறவர்களுக்கு விசுவாசம் குறைவா இருக்கு என்று சொல்லி இன்றைக்கு மனுஷ போதனைகள் அதிகமாயிருக்கிறது. ஆமென். இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். வீட்டில் போய் 11ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசி பாருங்க. அவர் கடைசியில முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்? This world is not worthy of their faith. அப்படின்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட ஸ்தேவானுக்கு பாத்திரமா இல்லை. ஆமென். ஸ்தேவானை நோக்கி கல்லெறியும் போது கல் நிக்கல, கல் தவறி போல அந்த ஸ்தேவான் மீது கல்லெறியும் போது அந்த ஒவ்வொரு கல்லும் அவன் சரீரத்துல பட்டு அது அவனுடைய சரீரத்துல காயத்தை உண்டாக்கி அவன் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு மரிக்கிறான். மரிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு, எப்படி இயேசு கிறிஸ்து தான் மரிக்கும் போது முன்மாதிரியாய் மரித்தாரோ அதே போல ஸ்தேவான், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், ஆகவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி இயேசு சொன்னது போலவே சொல்லி மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு புது துவக்கத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் எப்பயுமே ஒரு ரீஸ்டார்ட் பண்றார். எப்படி? ஒரு ரீஸ்டார்ட் பண்றார். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அதற்கான அடையாளத்தை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஒழுங்கற்ற காரியம் வரும்போது ஒழுங்கான காரியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். தவறு வரும்போது நாம் தவறை திருத்தி கொண்டு, பொய்யின் ஆவி வரும்போது பொய்யை திருத்தி கொண்டு, ஏமாத்திர ஆவி வரும்போது ஏமாத்திரத்தை திருத்தி கொண்டு, பரிசுத்தமற்று வாழ்ந்திருக்கிற நாம் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை திருத்தி கொண்டு வாழ்வதுதான் கிறிஸ்தவர்களுடைய அடையாளம். ஆமென். நிறைய போதனைகள் இன்றைக்கு இருக்கிறது. பாவம் செய்யாதிருக்கிறவன் கிறிஸ்தவன் என்று இன்றைக்கு போதிக்கிறார்கள். அது பைபிள் சொல்லல. ஆமென். நான் விரும்பி பாவம் செய்யல, நான் விரும்பி பாவம் செய்யல, ஆனால் இந்த மாமிசம் எனக்குள் இருக்கும் வரைக்கும் பாவம் எனக்குள் இருக்கிறது. பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் மாம்சத்திற்கும் ஆவிக்கும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாமிசம் எப்ப மரிக்கும்? பைபிள் சொல்லுது. இந்த மாமிசம் எப்ப மரிக்கும்? நான் மரிக்கும் போதுதான் இந்த மாமிசம் மரிக்கும். ஆமென். அப்போ தொடர்ந்து பக்கத்து சொல்லுங்க, தொடர்ந்து ஆவியில போராடுவோம். ஆமென். மாமிசம் தளத்துக்கும் ஆவியில போராடிட்டே இருக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் சபையை பார்த்தீங்கன்னா, ஐயோ அந்த குடும்பத்துல பிரச்சனை, ஐயோ இந்த குடும்பத்துல பிரச்சனை, பாஸ்டருக்கே பிரச்சனை. போதகர்கள் தேவனாக மாற முடியாது. ஆமென். தேவன் தேவன் தான், நான் மனுஷன். இந்த மனுஷனுக்குள்ளாக தேவ கிருபை இறங்கினதினால, தேவ கிருபையினால அவர் நம்மளை தெரிந்து கொண்டார், என்னையும் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவருடைய கனமான ஊழியத்திற்கு கர்த்தர் அழைச்சிருக்கார்.
இன்னைக்கு அந்த வல்லமையான கர்த்தரை பயன்படுத்தி நிறைய நேரத்தில் நான் கடவுளா மாற பிரயாசப்படுகிறேன். கடவுளா மாற யாரெல்லாம் பிரயாசப்படுறாங்களோ அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இந்த 1வது வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது நமக்கு தெரிய வருகிறது என்னவென்று சொன்னால், ஆபிரகாமும் சாராலும் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய பலத்தையோ அல்லது தேவனை சார்ந்தோ அல்லது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை வைத்து செய்யாமல் சுயமாய் தீர்மானம் எடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெயினான காரியம் என்னன்னா, God invites us to start over by trusting Him. அதாவது தேவன் நம்ம எல்லாரையும் புதிய துவக்கத்தை கொடுப்பதற்கு, அவரை நம்புவதற்கு அழைக்கிறார். சில சமயத்துல ஆபிரகாம் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக காத்திருந்தது கிட்ட 25 வருடங்கள். எத்தனை வருஷம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார், ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். ஆபிரகாமோடு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, உன் சந்ததி எப்படி இருக்கும்? கடல் மணல் அத்தனையா இருக்கும், நட்சத்திரங்களை போல இருக்கும். அதாவது உன் சந்ததியில பெரிய லெவல்ல உன்னை என்ன பண்ண போறேன்? ஆஸ்வதிக்க போறேன்னு சொல்லி 75 வயதுல ஆபிரகாமுக்கு தேவன் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆமென். இந்த வாக்கு தத்தங்கள் சொன்ன மாதிரி அந்த சமயத்துக்கு நடக்காததுனால ஆபிரகாமுக்குள்ளாக கசப்பு, வெறுப்பு, சந்தேகம், பயம், என் வாழ்க்கை என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும், என்னுடைய சந்ததி என்ன ஆகும், இதை விட என் வாழ்க்கை முடிந்து போய்விடுமோ என்று சொல்லி சாராலும் ஆபிரகாமும் திகைத்திருக்கிறார்கள், பயந்திருக்கிறார்கள். உண்மையாக நாமும் அந்த இடத்தில் இருப்போமானால் நம்ம 25 வருஷம் வெயிட் பண்ணுவோமான்னு தெரியாது. ஆமென். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ஒண்டி அந்த இடத்துல இருந்தேன்னா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை அப்படியே பிடிச்சு அதன்படி செய்திருப்பேன்னு சொல்லி நிறைய பரிசுத்தவான்கள் தங்கள் இருதயத்தில் நினைக்கிறவங்க இருக்காங்க. ஆமென். யாருக்கெல்லாம் காத்திருக்க பிடிக்கும்? திருவந்துக்கு முன்னாடி போய் சொல்லாதீங்க. ஆமென். எனக்கு காத்திருக்க பிடிக்க. பொறுமைசாலிங்க யாருங்க? அழகான முகத்தை பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் 25 வருஷம் பொறுமையா காத்திருந்தார். எத்தனை வருஷம்? ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னா அப்படியே அதை 25 என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணி பாருங்க, எத்தனை நாள். யாரெல்லாம் வரும்போது சண்டை போட்டு வந்தீங்க? உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். திருவிருந்து எடுக்காதீங்க, போய் சொன்னீங்க. உண்மையை சொல்லுங்க, யாரெல்லாம் சண்டை போட்டே வந்தீங்க? ஆமென். கர்த்தர் மன்னிக்கிறார். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன். நம்ம எல்லாம் கல்ச்சரா எப்படி தெரியுமா கத்துக்கிட்டோம்? கல்ச்சரா எப்படி கத்துக்கிட்டோம்? பாவம் செஞ்சா மறைக்க தான் கத்துக்கிட்டோம். நம்ம கல்ச்சர் உண்மை சொல்ல கத்துக் கொடுக்கல. கிறிஸ்தவ பிள்ளைகளை, கிறிஸ்துவ உடையவர்களை நம்ம என்ன பண்ணுவோம்? சுதந்திரமாய் வாழ கர்த்தர் அழைச்சிருக்கிறோம். அல்லேலூயா. மனுஷன் நம்ம பார்த்து என்ன சொல்றான்றது முக்கியம் இல்லை, என்னை படைச்சவர் என்னை பார்த்து என்ன சொல்றான்னு தான் முக்கியம். ஸோ அதனால திருப்பி வரும். நான் இப்போ பேசுற காரியம் என்னன்னா, கொஞ்சம் கவனிங்க. ஆபிரகாம் சாராள் சுய பலத்தை சார்ந்து, சுய ஞானத்தை சார்ந்து தேவனை முழுமையாய் நம்ப முடியாமல் காத்திருக்கிற நேரத்தில் சோர்ந்து போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மாம்ச பிரகாரமான தீர்மானத்தை எடுக்கிறாங்க. அதை தான் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அந்த மாம்ச பிரகாரமான எடுத்த அந்த தீர்மானத்தினால பெரிய விளைவுகளை சரித்திரத்தில் நம்மால பார்க்க முடிஞ்சிச்சு. அதுல இருந்து வந்தவங்க தான் இஸ்மவேல். நம்ம இன்னைக்கு இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய சுய முயற்சினாலே, சுய ஞானத்தினாலே, சுய பலத்தினாலே, சுய பேக்ரவுண்ட்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை வாழ நம்ம அதிகமாக எத்தனிக்கும் போது அதனால பற்பல விளைவுகளை நாம் சந்திப்போம். அதனால பிரச்சனைகளுக்கு முடிவு வராது, பிரச்சனை அதிகரிக்கும். ஆமென். அல்லேலூயா. மாம்சத்தில் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திற்கும், மாம்சத்தில் ஏற்படுகிற ஒவ்வொரு கிரியைக்கும் விளைவுகள் உண்டு. ஆமென்.
அல்லேலூயா. அதனால வேதத்துல நம்ம வாசிக்கும் போது எல்லாரும் குறிச்சுக்கோங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுது, நீங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் நீங்க என்ன பண்ணுங்க, தேவனை தொடர்ந்து நம்புங்கள். அப்படின்னா இங்கிருந்து நான் பேசும்போது ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி உங்களுக்கு கேட்கலாம். நீங்க நிறைய காரியத்துக்காக ஆண்டவருடைய சமத்துல காத்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில காத்திருந்து 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 வெக்கமும் அவமானமும், கொஞ்சம் கவனிங்க, ஆபிரகாமும் சாராலும் காத்திருக்கிறதுனால அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களை போலவும் அந்த பிள்ளைகள் கடல் மணல் அத்தனையாய், அதாவது அவ்வளோ பிள்ளைங்க உங்களுக்கு இருப்பாங்க சொன்னாங்க. ஒரு பிள்ளை 25 வருஷம் ஆச்சு, ஒரு பிள்ளை உங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தெரிந்தவர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள் எல்லாரும் இந்த ஆபிரகாமையும் சாராளையும் வெட்கப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், நிந்தித்தார்கள். அப்படி நிந்தையினாலும் அவமானத்தினாலும் அவர்கள் காத்திருந்து காத்திருந்து தேவ பலத்தில் காத்திருந்தவர்கள் வெட்கமும் அவமானமும் தாங்க முடியாததினால ஆவிக்கு கீழ்ப்படியாமல் மாம்சத்திற்கு கீழ்ப்பட வேண்டியதா இருந்தது. அந்த மாதிரி இங்க நிறைய பேர் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒன்று சொல்லட்டுங்களா, தேவனுக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. அவருக்கு ஒன்றும் மறைவா இல்லை. உங்க வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க காத்திருக்கிற கர்த்தர் கொடுத்த, அதாவது யார் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்? யார் கொடுத்தார்? எல்லாரும் சொல்ல, யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். அதுபோல உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தா அவர் வாக்கு பண்ணினவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சில நேரத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனையினாலே உங்களுக்கு இருக்கிற கவலை அதிகரித்து, கவலையினாலே இன்றைக்கு மன அழுத்தம் அதிகரித்து ஒரு சிலர் வியாதிப்பட்டும் இங்க வந்திருக்கலாம். உங்ககிட்ட நான் அன்பா சொல்றேன், கர்த்தர் கைவிட மாட்டார். சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தரை நாம் நம்புவோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னு ஒரு தடவை சொன்ன இந்த சங்கீதத்துல அவர் சொல்றாரு, நீ அவருக்காக காத்திருந்தா அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அதுக்கப்புறம் திருப்பி சொல்றாரு, கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கும், நம்ம தமிழ் கிராமர்ல கர்த்தருக்கே காத்திருக்கும் வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கா? நானே கர்த்தர் அப்படின்னா என்ன சொல்ல வராரு? ஏன் நானேன்ற இடத்துல வேற யாரையும் நீங்க என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. அவர் ஒருத்தர் தான். அந்த மாதிரி நீங்க காத்திருக்கும் போது கொஞ்சம் கவனிங்க, பல குழப்பங்கள் உங்க வாழ்க்கையில வரும்போது, பல சந்தேகங்கள் உங்க வாழ்க்கையில வரும்போது, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா அப்படின்ற கேள்விக்குறியில நீங்க நிற்கும் போது, இந்த சங்கீதங்கள் மூலமா கர்த்தர் சொல்றது என்னன்னா, கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். மனுஷன் உனக்கு என்ன செய்வான், மனுஷன் உனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விட்டுட்டு மனுஷனை நம்பி மனுஷன் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து இருக்கும் போது உங்களுடைய இருதயம் பலப்படாது, உங்களுடைய இதயம் சிதைக்கப்படும், உங்களுடைய இதயம் காயப்படும், இன்னும் காயங்கள் அதிகரிக்கும். ஏன்னா நம்ம அதிகமா மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கும் போது பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, நாசில சுவாசமுள்ள மனுஷர்களை நம்புவது அவர் சொல்றாரு. அதனால மனுஷர்களே நம்பாதீங்கன்னு நான் சொல்லிக் கொடுக்க வரல, மனுஷனை மேல நம்பிக்கை வைப்பதை பார்க்கிலும் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருங்கன்றத சொல்லிக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறதுலே இந்த மிருகத்திலே ரொம்ப 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 அறிவே இல்லாதது ஆடுதான். எப்படி அறிவே இல்லாதது? ஆடுதான். போயும் ஆண்டவர் விசுவாசிகளை, மனுஷர்களை வேற ஏதாச்சும் சிங்கம் புலின்னு சொல்லியிருக்கலாம், சிங்கம் புலின்னு சொல்லியிருக்கலாம், வேற ஏதாச்சும் ஒரு மிருகத்துக்கு கம்பேர் பண்ணி நம்மளெல்லாம் பேசியிருக்கலாம். ஆனா எதுக்கு கம்பேர் பண்ணி பேசுறார்? நீங்கள் என்னுடைய ஆடுகளின் நான் மேய்ப்பன், நீங்க
ஆடு. அப்போ இந்த ஆடு தூரத்துல பாக்குது. பார்க்கும்போது இங்க இருந்து அங்க பார்க்கும்போது பச்சையா இருக்கு, இங்க இருக்கதே அதுக்கு போதும், ஆனா நிக்காது. ஆமென். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய இங்கேருந்து அங்க, அங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கைக்கு பதில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்க குடும்பத்துக்கு பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்க பிரச்சனைக்கு பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தொடர்ந்து நம்பி காத்திருப்போம், அவர் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கைவிட மாட்டார் அப்படின்னு கேட்கும்போது சரியான சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்க சூழ்நிலை மாறுமான்னு தெரியாது, ஆனா உங்களுக்குள்ள கர்த்தர் சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. அப்படின்னா உங்க பண பிரச்சனை மாறுமான்னு தெரியாது, உங்க மருமக உங்ககிட்ட வந்து சாரி சொல்லுவாங்களான்னு தெரியாது. பைபிள்ல இதெல்லாம் இருக்குங்க. நிறைய நேரத்துல ஒரே பக்கம் நம்ம ஆண்டவரை நம்பி வந்துட்டா நம்ம வாழ்க்கையில கேட்கறதெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து ஒரு சைட்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, இருக்கு. ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் நம்பி வந்தா நம்முடைய மாம்ச பிரகாரமான வாழ்க்கை எல்லாம் 100க்கு 100 மாறிடும் சொல்லி பைபிள்ல சொல்லவில்லை. ஆமென், அல்லேலூயா, சொல்லவில்லை. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உலகத்துல உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்க அவரை தேடி போல, அவர் உங்களை தேடி வந்திருக்கிறாரு. அப்படி தேடி வந்திருக்கிறதுனால உலகம் கொடுக்காத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இயேசுவால கொடுக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்போ we try to fix ourselves, we are trying our best. நிறைய பேர் என்ன பண்றோம், நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வை மாம்சமா காண பிரயாசப்படுறோம். அது முடியவே முடியாது, கர்த்தருடைய பலத்தினாலே முடியும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, என்ன நடத்துற விதம் சரியில்லை ஆண்டவரே, எனக்கு போதுமான பணத்தை நீங்க கொடுக்கல ஆண்டவரே, எனக்கு ஏற்றது போல எனக்கு மனைவியை கொடுக்கல ஆண்டவரே, எனக்கு ஏற்றது போல எனக்கு கணவரை கொடுக்கல ஆண்டவரே, நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு பிள்ளைங்களை கொடுக்கிற ஆண்டவரே, நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு வேலையை கொடுக்கல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம குடும்பத்துல சமாதானம் வராது. நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்கறதற்கு நம்ம படைக்கப்பட்ட வஸ்து, கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரமே இல்லை. நம்ம ஆண்டவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கொடுக்கும்போது இப்ப எப்படி உங்க வாழ்க்கை இருக்கோ அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, இப்போ நீங்க என்ன கொடுத்திருக்கிறீங்களோ அதுல சந்தோஷமா வாழ எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. முறுமுறுக்காம, குறை சொல்லாம, உங்களை நான் கேள்வி கேட்காம, ஏன் 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 சொல்லாம நன்றி சொல்ல கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். ஆமென். நம்ப முடியாத இருக்க சூழ்நிலையிலும் உம்மை நம்புவதற்கு உதவி செய்யும். அல்லேலூயா. நான் கேள்வி கேட்கிறதுக்கு பதிலாக ஆண்டவர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ அர்ப்பணித்துக்கொள். அர்ப்பணிக்கிறதுனா, ஆண்டவரே நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரில, இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன், உங்களை கேள்வி கேட்க எனக்கு அதிகாரம் இல்லை ஆண்டவரே, இந்த பிரச்சனைய, இந்த பாட, இந்த வியாதிய, இந்த சண்டைய, இந்த அவமானத்தை, இந்த போராட்டத்தை நான் தாழ்மையோடு பரிசுத்தத்தோடு உம்மை நம்பி ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு பலத்தை தாரும். அல்லேலூயா. எனக்கு பலத்தை தாரும் ஆண்டவர், என்னை நான் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு பொறுமையே இல்லை, எனக்கு பொறுமையை தாரும். நான் எல்லாத்தையும் அவசரமா பண்றேன் ஆண்டவர், அந்த அவசரமா பண்ற அந்த குணத்திலிருந்து பொறுமையோடு உம்மை நம்பி காத்திருந்து வாக்கு தத்தத்திற்கு வெயிட் பண்ணி உங்களோடு இணைந்து செய்வதற்கு எனக்கு உதவி செய். ஆமென். இரண்டாவது, அப்படி வீழ்ந்து போன, அப்படி சுயத்துல தீர்மானம் எடுத்த அந்த சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் தேவன்
மீண்டும் ஒரு துவக்கத்தை தருகிறார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும். ஆபிரகாமுக்கு தேவன் எப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஊர் என்கின்ற கல்தேர் தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அப்படி நீ போகும்போது உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆமென், அல்லேலூயா. ஃபாலோ பண்றீங்களா? புரியுதா? பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாரு, இன்னும் பெரிய ஜாதியா ஆகல. 16ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒன்னும் நடக்கல, ஒரு புழு கூட கிடைக்கல. அதனாலதான் மாம்சத்துல முடிவெடுத்தாங்க. இப்போ மாம்சத்துல முடிவெடுத்தோன்னு தேவன் அப்படியே விட்டுறல, மீண்டும் 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 ஆபிரகாமையும் சாராளுடைய வாழ்க்கையும் கட்டுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். வாசிக்கலாம். 17ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஒருத்தர் வாசிங்க. ஆபிரகாம் 99, இப்போ 75 இப்ப ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவர் சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லி மீண்டுமாய் தேவன் ஆபிரகாமுக்கு என்ன பண்றாரு? ஞாபகப்படுத்துறார். ஆபிரகாமே, போற வழி சரியில்லை, மீண்டும் என்ன பண்ணு, எனக்கு முன்பாக உத்தமமா நடந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். இப்போ 12ஆம் அதிகாரத்துல கொடுத்த வாக்குத்தத்தமும் மீண்டும் தேவன் இங்க ஆபிரகாமுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு திருப்பி சொல்றார், உன்னை திரளாய் மாற்றுவேன். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற உன் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி ஆபிரகாம் அப்படின்னு இல்ல, ஆபிராம் அப்படின்னு தான் இருக்கு. இப்போ அதுக்கு பேர் முன்னாடி உயர்ந்த தகப்பன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இப்போ உனக்கு ஆபிரகாம் அப்படின்ற ஒரு பெயரை வைக்க போறேன். அப்படின்னா என்னன்னா, நீ திரளானவர்களுக்கு தகப்பனாயிருப்பாய். ஆமென். அவர் சொல்றார், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜனத்திற்கு தகப்பனாக ஏற்படுத்துகிறபடினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் மனுஷன் அல்லன்னு சொன்னல. தப்பு பண்ணா மனுஷர்கள் நம்ம காயப்படுத்துவாங்க, தப்பு பண்ணா நம்ம மனுஷர்கள் நம்ம மேல குற்றமாவே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம உண்மையா ஆண்டவரை தேடி வரும்போது, உண்மையாய் நான் மனம் திரும்பும் போது கர்த்தர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஈவன் தோ நம்ம பல விதங்களில குழப்பங்களை உண்டாக்கி, எப்படி ஆபிரகாம் சாரால் குழப்பங்களை உண்டாக்குனது போல அதே விதமான பாவம் இல்லைனாலும், ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கரெக்டான கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலை. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலை. இயல்பாகவே அந்த நாட்களில் சந்ததி உருவாகலன்னு சொன்னால் அவங்களுடைய கூட இருக்கிற யார் வேணா சந்ததியை உருவாக்குகிறதற்கு என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம் அப்படின்றது அந்த நாட்கள் இருந்த பொதுவான கலாச்சாரம். எப்படி? அது பொதுவான கலாச்சாரம். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கு. எப்படி சொல்லியிருக்குன்னா, ஆதியில தேவன் என்ன பண்ணாரு, வானத்தை பூமியை உண்டாக்கி, கொஞ்சம் கவனிங்க, ஆதாம் ஏவாளை படைத்தார். எல்லாம் சொல்லுங்க, ஆதாம் ஏவாளை படைத்தார். அப்போ இந்த பைபிள்லாம் படிக்கும்போது சில முரண்பாடுகள்லாம் நம்ம உலகத்துல இருக்கு. ஆதாமுக்கு ஆதாம படைக்கல, ஆதாமுக்கு ஏவாளை படைச்ச. யார் திருமணம் செஞ்சு வச்சா? முதல்ல தேவன் திருமணம் செஞ்சு வச்சார். பெண்ணுக்கு பெண்ணை படைக்கல, ஆணுக்கு ஆணை படைக்கல. ஆணுக்கு பெண் தான் துணை என்பதை தேவன் நிர்ணயம் பண்ணார். அதே மாதிரி அங்க படைச்சு திருமணம் செய்யும் போது ஒரு ஆணுக்கு 2 பெண்ணோ, அப்படியே திரு முழிக்கிறீங்களா? ஒரு ஆணுக்கு 2 பொண்டாட்டியை கட்டிக்கணும், இல்லைன்னா 2
கணவனை வச்சுக்கணும்னோ தேவன் என்ன பண்ணல, திருமணம் செஞ்சு கொடுக்கல. அதே மாதிரி தேவன் வாக்குத்தத்தம் சொல்லும் போது, இது நிமித்தம் இவர்கள் தகப்பனையும் தாயும் பிரிந்திருக்க கடவர்கள். அப்போ இருவர், எத்தனை பேர்? இருவர், ஆண் பெண். எல்லாரும் சொல்லுங்க, ஆண் ஆண். சொல்ல மாட்டீங்களா? உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க. பைபிள்ல எல்லாம் இருக்குங்க. சயின்ஸ் சொல்லிட்டு மண்டையெல்லாம் குழப்பிட்டு இருக்காங்க. காலேஜில் போற பிள்ளைங்களுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கெல்லாம் பைபிளை ஒழுங்கா படிச்சாதான் பைபிள் இருக்கிற விளக்கத்தை ஒழுங்கா சொல்லி கொடுக்க முடியும். நம்ம சண்டை போட வேணாம், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஆமென். சொல்லுங்க, ஆண் பெண். ஆமென். அல்லேலூயா. இப்போ மூவர் 4 பேர் ஒன்னா இருக்காங்கன்னு சொன்னாரா? 2 பேர். 1 + 1 எத்தனை? 1 + 1 எத்தனை? தப்பு தப்பா கணக்கு சொல்றீங்க. 1 + 1 எவ்வளவு? இப்ப நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? மேரேஜ் பத்தி பேசிட்டு இருக்கேன். பைபிள் கணக்கு என்னன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் கர்த்தர் தீர்மானத்தின்படி திருமணம் நடக்கும் போது 1 + 1 = 1. ஆமென். இருவர் ஒன்றாய் இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க, இருவர் இருவர் இருவர், மூவர், 4 5 6 இல்லை. ஆமென். தெரிகிறீங்களா? மனுஷனா இருக்கிற எனக்கு நியாயத்திற்கிறதுக்கு அதிகாரம் தேவன் கொடுக்கல. மனம் திரும்ப, கர்த்தருடைய சமூகத்துல ஓடி வா. கர்த்தர் என்ன பண்றாரு? மாற்றுகிறார். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. கொஞ்சம் கவனிங்க. உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். இதுதானே சாட்சி. நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொன்னோம்? நான் உண்மையா இருந்தா கர்த்தர் எனக்கு உண்மையா இருப்பார். உண்மையாது பவுல் கிளியரா சொல்ற, நான் உண்மை இல்லாது இருந்த போதிலும் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இதுதாங்க சுவிசேஷம். ஆமென். அல்லேலூயா. அப்போ ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாது. யாரை அழைத்த அழைப்பு? அங்க கான்டெக்ஸ்ட்ல யாரை பத்தி சொல்லி இருக்குதுன்னா, இஸ்ரவேலர்களை தேவன் முன்குறித்திருக்கிறார். எல்லா கோத்திரத்தையும் அவர் முன்குறிக்கல. அங்க அவர் பவுல் பேசுற தலைப்பு என்னன்னா, ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவர்கள், இஸ்ரவேலர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். நமக்கு முதல்ல ரட்சிப்பு வரல, இஸ்ரவேலருக்கு வந்தது. இஸ்ரவேலர்கள் புறக்கணித்த போது அவர்கள் மூலமாக கர்த்தர் பவுலை பயன்படுத்தி நமக்கு என்ன பண்ணாரு? புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்டது. இப்போ அவர் மூலமாய் நாமும் என்ன பண்ணிருக்கிறோம்? அவருடைய மந்தையில சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அழைத்த தேவன் மாறாதவர். சொல்லுங்க, மாறாதவர். சொல்லுங்க, மாறாதவர். ஆமென். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் கட்ட அவர் விரும்புகிறார். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குயவன் ஒரு களிமண் எடுத்து வணைகிறார். வணையும் போது அது கையிலே கெட்டு போச்சு. ரொம்ப விளக்கமா சொல்றது எனக்கு டைம் இல்லை. கையிலே கெட்டு போச்சு. அது அப்படியே உடஞ்சி விழுந்துருது. அப்போ அந்த களிமண் எடுத்து தூரத்துல போட்டுட்டு, இந்த களிமண்ணால என்ன வணையவே முடியாதுன்னு சொல்லி குயவன் போற ஒரு குயவன் அல்ல, அந்த வணைய முடியாத களிமண்ணை மீண்டும் எடுத்து அதுக்கு என்னெல்லாம் தேவையான தண்ணீர், இன்னும் தேவையான எக்ஸ்ட்ரா களிமண்ணெல்லாம் சேர்த்து, அந்த குயவனுக்கு தெரியும் எவ்வளவு எதெல்லாம் அதிகமா சேர்த்து எப்படியாவது இந்த களிமண்ணை கொண்டு ஒரு பாத்திரத்தை நான் வணைவேன். என் கையில் கெட்டு போனாலும், அது மீண்டும் மீண்டும் கெட்டு போனாலும், அதுக்கு நான் என்னெல்லாம் போடணுமோ அதை போட்டு, என்னெல்லாம் சேர்க்கணுமோ அதை சேர்த்து நான் பாத்திரமாய் வணைந்தெடுப்பேன். அழைத்தவர் மாறாதவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மை வணைந்தெடுக்கிறார். கெட்டு போகிறோம், கீழ்படுகிறது இல்ல, சொல் பேச்சு கேட்கறது இல்ல, ஆண்டவரை தனிப்பட்ட முறையில தேடுறது இல்ல, வீடுகள்ல ஜெபிக்கிறது இல்ல, கணவன் மனைவியா ஜெபிக்கிறது இல்ல, பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கிறது இல்ல, எல்லா காரியங்களும் அசட்ட. ஆனாலும் கர்த்தர் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். தொடர்ந்து இருதயத்தை கடினப்படுத்தி ஓடுவதற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வரல.
ஆண்டவரே, நான் செய்கிறது தவறு. ஆண்டவரே, உங்களை நான் நம்பாதிருப்பது தவறு. ஆண்டவரே, என்னை நீர் மன்னியும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை அணைத்து கொள்ளுகிறார். நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதினாலே புதிய சிருஷ்டியாயிருக்கிறேன். கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்குகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் என் பாவங்களை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் என்னை சுத்திகரிக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு புதிய அடையாளத்தை கொடுத்தார். ஆமென். சுயமாய் செய்த போது அவன் அந்த சுயத்தை மாற்றிக்கொண்டு கர்த்தரை நம்பின போது கர்த்தர் புதிய துவக்கத்தை கொடுத்தார், புதிய அடையாளத்தை கொடுத்து இந்த தேவன் இந்த ஆபிரகாமையும் சாராளையும் ஏற்றுக்கொண்டார். அதுபோல இன்றைக்கு கர்த்தர் நமக்கு புதிய துவக்கத்தை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் எடுத்த தீர்மானங்கள் அவனை தோல்விக்குள்ளாகவும், அவன் எடுத்த தீர்மானங்கள் பலவிதமான பாரத்தை அவனுக்கு கொடுத்ததோ, அதுபோல நாம் எடுத்த தீர்மானங்கள் கடந்த காலங்களில், நிகழ்காலங்களில் எடுத்த தீர்மானங்கள் இன்றைக்கு பலவிதமான பாரத்தையும், காயத்தையும், கவலையும், போராட்டத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறது. அப்படி நாம் போகிற பாதையில இந்த இயேசு நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அருகில் வருகிறார். நம்ம பார்த்து சொல்றாரு, நம்ம பேரை சொல்லி சொல்றாரு, நீ சுமக்காத, நான் உனக்காய் சுமக்கிறேன். உன்னால தாங்க முடியாதுன்னு தெரியும். எஸ், உனக்காய் நான் மரித்திருக்கிறேன், உனக்காய் நான் காயப்பட்டிருக்கிறேன், உனக்காய் நான் வெட்கப்பட்டிருக்கிறேன், உனக்காய் நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், உனக்காய் நான் அவமானப்பட்டிருக்கிறேன். நீ பட வேண்டிய அவமானத்தை, நீ பட வேண்டிய நிந்தனையை, நீ சுமக்க வேண்டிய எல்லா பாரத்தையும் உனக்காய் நான் சுமந்திருக்கிறேன். நீ எல்லா மனுஷரிடத்துல தேடி கொண்டிருக்கிற, யார் உனக்கு பதிலாக இருப்பா என்று சொல்லி மனுஷனை தேடி கொண்டிருக்கிற உன் கண், உன் இருதயம், உன் சிந்தை என்னை நோக்கி பார்க்கட்டும். அல்லேலூயா. அவர் கரம் விரித்து, வா மகளே, வா மகனே. அவர் சொல்றாரு, ரொம்ப அழகா இந்த வசனம் சொல்லுகிறது. நம்ம வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருகிறேன். ஆமென். கர்த்தர் நம்ம இருதயங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய காயத்தை கட்ட இந்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.